வணக்கம். நம்ம பூமிக்கு வெளியில ஒரு பெரிய மர்மமான உலகம் இருக்குல்ல, அந்த விண்வெளியோட சில ஷாக்கிங்கான ரகசியங்கள பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு பயத்துல ஜோரா கத்துறீங்க. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பதில் கேட்டா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. உங்க சத்தத்தை ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்பேஸ்ல சத்தம் டிராவல் ஆகவே ஆகாது. இது வெறும் ஆரம்பம்தான். இதை விட ஷாக்கிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. வாங்க விண்வெளிக்குள்ள டைவ் அடிப்போம். சரி, நம்ம பயணத்தோட ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பூமியோட அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி விண்வெளியோட அந்த பயங்கரமான அமைதிக்குள்ள போக போறோம். இப்போ நீங்க பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இங்க தான் பூமியோட அட்மாஸ்பியர் முடியுது. இப்போ நீங்க நிஜமான ஸ்பேஸ்ல இருக்கீங்க. இங்க காத்து கிடையாது, அதனால சத்தமும் கிடையாது, கிராவிட்டியும் இல்ல. அதனால தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் அப்படியே மிதக்குறாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? காசே செலவு பண்ணாம வெயிட் லாஸ் ஜிம்முக்கு போன மாதிரி. விண்வெளிக்கு போனா போதும், ஆட்டோமேட்டிக்கா மிதக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள, அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள ஒரு சின்ன டூர் போலாம். முதல்ல நம்ம குடும்பத்தோட பாஸ் சூரியனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சூரியன் ஒரு பிளானட் இல்ல, அது ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். அதோட சென்டர்ல டெம்பரேச்சர் எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. சுமார் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ். இந்த நெருப்பு கோளம் மட்டும் இல்லனா நம்ம சோலார் சிஸ்டம்ல உயிரே இருந்திருக்காது. இப்போ ஒரு ஷாக்கிங்கான உண்மை சொல்றேன். நம்ம சோலார் சிஸ்டமோட மொத்த வெயிட்ல சூரியன் மட்டுமே 99.8% இருக்கான். நம்ம பூமி, மார்ஸ், ஜூபிட்டர்னு எல்லா பிளானட்ஸும் ஆஸ்ட்ராய்ட்ஸும் சேர்ந்தே வெறும் 0.2% தான். அடேங்கப்பா! சூரியனோட இந்த பெரிய கிராவிட்டி தான் நம்ம எல்லாத்தையும் அதோட பாதையில கரெக்டா சுத்தி வர வைக்குது. அது மட்டும் இல்லனா எல்லாமே எங்கெங்கோ சிதறி போயிடும். அப்போ நம்ம பூமி இந்த பிரம்மாண்டமான சூரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன தூசி மாதிரி தான். இந்த ஒரு கம்பேரிசனே போதும் சூரியன் எவ்ளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? வீனஸ் கிரகத்துல ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷத்தை விட பெருசு. நம்ப முடியலையா? ஆமாங்க, இது உண்மைதான். வீனஸ் தன்னைத்தானே ஒரு தடவை சுத்திக்கிறதுக்கு சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதை விட அதிக டைம் எடுத்துக்குது. சிம்பிளா சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப மெதுவா சுத்துது. சரி, இப்போ நம்ம சோலார் சிஸ்டமை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம வீடான மில்கிவே கேலக்சியோட பிரம்மாண்டத்தை ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு உலகத்துக்குள்ளதான் இப்போ போக போறோம். நம்ம மில்கிவே கேலக்சில மட்டும் கிட்டத்தட்ட 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம், 100 பில்லியன்! இந்த நம்பரை நம்மால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உலகத்துல இருக்கிற மொத்த மணல் துகள்களை விட பல மடங்கு அதிகமான ஸ்டார்ஸ் நம்ம கேலக்சில மட்டும் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒவ்வொரு புள்ளிக்கு பின்னாடியும் ஒரு சூரியன் இருக்குன்னு நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, நம்ம மில்கிவே மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல பில்லியன் கணக்கான கேலக்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிலையும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள். அப்பா, இந்த எண்களை நினைக்கும் போதே தலை சுத்துது இல்ல? நாம எவ்வளவு சின்ன ஒரு துகள்னு இப்போ புரியுதா? அப்போ நம்ம சூரியனோட நிலைமை? இவ்ளோ பெரிய மில்கிவே கேலக்சில நம்ம சூரியன் ஒரு சாதாரண ஸ்டார் தான். நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வேணா அது பாஸா இருக்கலாம். ஆனா இந்த பிரம்மாண்டமான கேலக்சில அது ஒரு சின்ன புள்ளிதான். இப்ப நாம விண்வெளியோட ஒரு டார்க் சைடுக்கு போக போறோம். எல்லாத்தையும் அப்படியே உள்ள இழுத்துக்கிற ஒரு பெரிய சக்திய பத்தி பார்க்க போறோம். அதுதான் பிளாக் ஹோல்ஸ், விண்வெளியோட உண்மையான மான்ஸ்டர்ஸ். பிளாக் ஹோல்ங்கிறது ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அதோட கிராவிட்டிக்கு முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. ஏன், லைட் கூட அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நீங்க அதுக்கு பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கான டைம் அப்படியே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்க ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு பூமிக்கு திரும்பி வந்தீங்கன்னா இங்க பல வருஷங்கள் ஓடி போயிருக்கும். உங்க ஃப்ரெண்ட் ஒரு தாத்தா ஆகியிருப்பாரு, ஆனா நீங்க அப்படியே யங்கா இருப்பீங்க. இது ஒரு மாதிரி டைம் டிராவல் மாதிரி தான். சரி வாங்க, இந்த பிரம்மாண்டமான ஸ்பேஸ் பயணத்தை முடிச்சுட்டு பூமிக்கு ரிட்டர்ன் வரலாம். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் எப்படி நம்ம டெய்லி லைஃபை மாத்திருக்குன்னு பார்க்கலாமா? 1957ல ஸ்புட்னிக் சேட்டலைட் அனுப்புனதிலிருந்து ஸ்பேஸ் ஏஜ் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் யூரி ககாரின் விண்வெளிக்கு போன முதல் மனிதனானாரு. அப்போலோ 11 நிலாவில கால் பதிச்சுது. இன்னைக்கு நம்ம ISRO சந்திரயான் 3 மூலமா நிலாவோட சவுத் போல்ல இறங்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க,
இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் இல்லனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கூகுள் மேப்ஸ் இல்லாம வழி தெரியாம நிப்போம், வெதர் ஃபோர்காஸ்ட் இல்லாம திடீர் மழையில நனைவோம், இன்டர்நெட் செம ஸ்லோவா இருக்கும், லைவ் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவே முடியாது. சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இன்ச்லயும் ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கு. இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்களை அப்படியே ஆச்சரியப்படுத்துற சில உண்மைகளை ஃபட்டாஃபட் பார்த்துடலாம். ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் உயரம் கூடுவாங்களாம். அப்புறம் ஒரு நியூட்ரான் ஸ்டாரோட ஒரு ஸ்பூன் அளவு மெட்டீரியல் பில்லியன் கணக்கான டன் எடை இருக்குமா. நம்ம ராத்திரியில பாக்குற நட்சத்திரங்களோட ஒளி பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பினது. கடைசியா ஒன்னு சொல்றேன், ஸ்பேஸ்ல பின் டிராப் சைலன்ஸ், ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது. இந்த பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்ல நாம ஒரு சின்ன தூசிதான். ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற நம்ம ஆர்வம் இந்த யூனிவர்ஸை விட பெருசு. அதனால நம்ம தேடலையும் கேள்விகளையும் நாம நிறுத்தவே கூடாது. அடுத்து என்ன? ஏலியன்ஸை சந்திப்போமா? டைம் டிராவல் சாத்தியமாகுமா? இல்ல நம்ம அறியாத வேற உலகங்கள் இருக்குமா? தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.